ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல்ல காதல் தீய சீரிஸ் எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ஹாரி லியானை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர, லியானை பார்த்த ஹாரிக்கு அவனை விட்டு போக மனசு இல்லாம ஹாரி லியான் கிட்ட நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் லியான், இன்னைக்கு நைட்டு நான் உன் கூடவே ஸ்டே பண்ணவான்னு சொல்லி கேட்க, ஹாரி சொன்னதை கேட்டு கடுப்பான லியான் இந்த நடிக்கிற வேலையெல்லாம் ஏன் கிட்ட வேண்டாம், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி லியான் ஹாரியை தரன்னு இழுத்து கொண்டு வந்து வாசல்ல விட, ஹாரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சரி நான் வீட்டுக்கு போறேன், வெளியே ரொம்ப குளிரா இருக்கு, நீ வீட்டுக்குள்ள போய் தூங்கு சொல்ல, அதை கேட்ட லியா நீ இங்கிருந்து கிளம்புனா தான் நான் வீட்டுக்குள்ள போவேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரியும் வேற வழி இல்லாம அங்கிருந்து போக, அதை பார்த்த லியான் ஹாரி வீட்டுக்கு கிளம்பிட்டான்னு நினைச்சு அவன் ரூமுக்கு போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க, இங்க நம்ம ஹாரிய காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு போகாம லியான் தூங்குற வரைக்கும் 2 மணி நேரமா லியானோட வீட்டு வாசல்லையே நின்னுகிட்டு லியான் சேஃபா இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஹாரி வீட்டுக்கு போக, அடுத்த நாள் ஹாரியோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. அவன் இன்னைக்கு லியானோட பர்த்டே, அதனால இன்னைக்கு நான் லியானுக்காக என்ன கிஃப்ட் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஹாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அங்க அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. அந்த பொண்ணு ஹாரி கிட்ட, டைரக்டர் சார் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு டைரக்டர் ஹான் கூட உங்களுக்கு டின்னர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி என்னது இன்னைக்கு என்னால யாரையும் மீட் பண்ண முடியாது, அதனால இன்னைக்கு என்னோட எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிடு, இன்னொரு நாள் நம்ம மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்ல, அதை கேட்ட அசிஸ்டன்ட் பொண்ணு ஆனா டைரக்டர் சார் இந்த அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாச்சேன்னு சொல்ல, ஹாரி எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, எனக்கு அவனை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஹாரி சொன்னதை கேட்டு கன்ஃபியூசன் அந்த பொண்ணு, டைரக்டர் சார் இப்ப நீங்க அவன் என்னமோ சொன்னீங்களே அந்த பர்சன் யாரு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, ஹாரி அந்த பர்சன் லியான் தான், இன்னைக்கு அவனோட பர்த்டே, அதனால இன்னைக்கு ஃபுல்லா நான் அவன் கூட இருந்து சர்ப்ரைஸா அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ண சொன்னேன், புரிஞ்சுதான்னு சொல்ல, அதை கேட்ட அசிஸ்டன்ட் பொண்ணு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு எனக்கு புரிஞ்சுது சார், நீங்க எந்த கவலையும் இல்லாம உங்க டேட்டிங்கை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அன்னைக்கு ஈவினிங் ஹாரி லியானுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பையன் சந்தோஷமா லியானுக்கு பிடிச்ச ஃப்ளவர் பொக்கையை வாங்கிட்டு லியானை பாக்குறதுக்காக ஷாப்புக்கு வர, அங்க பார்த்தா ஜான் ஹாரிக்கு முன்னாடியே ஷாப்புக்கு வந்து லியானை டின்னருக்கு கூட்டிட்டு போக வந்திருக்க, லியானும் ஜானும் ஒன்னா வரத பார்த்த ஹாரி அவங்க கண்ணில் படாம மறைஞ்சு நிக்க, எங்க லியான் ஜான் கிட்ட சாரி ஜான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா தப்பா எடுத்துக்காத, ஒர்க் முடிச்சுட்டு ஷாப்பை கிளீன் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உண்மையே சொல்லணும்னா நானே இப்பதான் வந்தேன், அதனால நீ எனக்கு சாரி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, வெளியே ரொம்ப குளிரா வேற இருக்கு, சீக்கிரமா கார்ல போய் உட்காரு நம்ம டின்னர் போலான்னு சொல்லி லியானு ஜானு டின்னர் சாப்பிட்றதுக்காக அங்கிருந்து கிளம்பி போக, அதையெல்லாம் பார்த்த நம்ம ஹாரி அப்படின்னா இன்னைக்கு நைட்டு லியான் ஜான் கூட டின்னர் போக பிளான் பண்ணியிருக்கானா, இது தெரியாம நான் வேற லியானுக்காக நிறைய சர்ப்ரைஸ் பிளான் பண்ணதுனால இன்னைக்கு ஃபுல்லா என்னால லியான் கூட பேச முடியாம போயிடுச்சு, எல்லாம் பண்ணி என்ன பண்றது, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல எனக்கு இது தேவைதான், லியான் என் கூட இருந்த வரைக்கும் நான் அவனுக்கு எந்த சந்தோஷத்தையும் தராம என்னால அவனுக்கு அதிகமான வலியும் வேதனையும் தான் கிடைச்சிருக்கு, என்ன கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜான் லியானை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான், ஜான் கூட லியான் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நம்புறேன், என்னமோ தெரியல எனக்கு இப்ப ட்ரிங்க் பண்ண போல இருக்குன்னு சொல்லி ஹாரி லியானு ஜானு ஒன்னா போறத பார்த்து தாங்க முடியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இங்க ஜானு லியானையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் டின்னருக்காக பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க, ஜான் வெயிட்டர் கிட்ட லியானோட ஃபேவரட் ஃபுட் எல்லாம் கொண்டு வர சொல்லி ஆர்டர் கொடுக்க, வெயிட்டர் ஜான் கிட்ட சார் நீங்க கொடுத்த ஃபுட் எல்லாம் ரெடி ஆகி வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ப்ளீஸ் சார் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, ஃபுட் ரெடி ஆனது நானே டேபிளுக்கு கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அதை கேட்டு ஜானு சரின்னு சொல்லி லியான் கிட்ட லியான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி ஜான் வேகமா பாத்ரூம்க்கு வந்து அவனோட வேலைகளை முடிச்சிட்டு ஜான் லியானுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க, அந்த கிஃப்ட்டை எடுத்து ஜான் கையில வச்சு பார்த்துக்கிட்டே லியானுக்கு நான் வாங்கிட்டு வந்த இந்த கிஃப்ட் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன், அவன் கண்டிப்பா என்னோட ப்ரொபோசலை ஏத்துக்குவான்னு நம்புறேன்னு சொல்லி பையன் காதல் மயக்கத்துல ரிங்க சிங் பக்கத்துல வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க, அப்போ அவனுக்கு அவனோட மேனேஜர் ஹான் கிட்ட இருந்து கால் வருது, கால் அட்டன் பண்ண ஜான் சொல்லுங்க ஹான் ஏதாவது பிரச்சனையா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே ஜான் லியானுக்கு வாங்கின கிஃப்ட்டை மறந்து அங்கேயே வச்சுட்டு போக, அப்ப கரெக்டா கெலின் அங்க வரான், இவன் வேற யாரும் இல்லைங்க இவன் தான் நம்ம ஜானோட பேரு, அவன் சிங் பக்கத்துல இருந்த ரிங் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இந்த ரிங் பார்க்க காஸ்ட்லியான என்கேஜ்மெண்ட் ரிங் மாதிரி இருக்கு, இந்த ரிங் வேற ரொம்ப அழகா இருக்கு, இந்த ரிங்கை யார் இங்க வச்சுட்டு போயிருப்பா, ஒருவேளை ரெஸ்ட் ரூமுக்கு வந்த யாரோ இந்த ரிங்கை மறந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்களா என்ன, பாவம் இந்த ரிங்கை காணோன்னு பதறி போய் இருப்பாங்க, நம்ம பேசாம இந்த ரிங்கை கொண்டு போய் ரெஸ்டாரண்டோட மேனேஜர் கிட்ட கொடுத்துடலாம், ரிங்கை மிஸ் பண்ணவங்க அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி நம்ம பையன் அந்த ரிங்கை எடுத்து கையில வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க, அப்ப கரெக்டா டோரை ஓபன் பண்ணிட்டு ஜான் வரான், அவன் கெலின் கையில இருக்க ரிங்கை பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் நீங்க கையில வச்சிருக்க ரிங் என்னோடது தான் சொல்ல, அதை கேட்ட கெலின் எனது உங்க ரிங்கா, இது உங்க ரிங்கு தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, நான் இந்த ரிங்கை சிங் பக்கத்துல இருந்து எடுத்தேன், அதனால நான் இந்த ரிங்கை ரெஸ்டாரண்டோட மேனேஜர் கிட்ட கொடுத்தாரேன், நீங்க அவர்கிட்ட இருந்து இந்த ரிங்கை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் கெலினோட பக்கத்துல வந்து இங்க பாருங்க சார் ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் இந்த ரிங்கை மறந்து இங்கே வச்சுட்டு போயிட்டேன், என்ன நம்புங்க இது என்னோட ரிங்கு தான், அதனால ப்ளீஸ் இந்த ரிங்கை என்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட கெலின் அப்படியா உங்க செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ரிங் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, கண்டிப்பா உங்க பார்ட்னருக்கு இந்த ரிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ரிங்கை ஜான் கையில கொடுக்க, கெலின் சொன்னதை கேட்டு ஹாப்பியான ஜான் லியான் கண்டிப்பா என்னை ஏத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு
எனக்கும் இருக்குன்னு சொல்லி ஜான் கெலினை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ், நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, எங்க கெலி நம்ம ஜானை பார்த்துக்கிட்டே இவர் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரு, அந்த லக்கி பர்சனை பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன்னு சொல்லி கெலி நம்ம ஜான் போறதையே பார்த்துட்டு இருக்க, இங்க ஸ்டேஜுக்கு வந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் மிஸ்டர் ஜானை ஸ்டேஜுக்கு வர சொல்லி கூப்பிட, அதை கேட்ட லியான் ஜான் கிட்ட உன்னை எதுக்காக ஸ்டேஜுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்கன்னு கேட்க, ஜான் அது எதுக்குன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லி டேபிள்ல இருந்து எழுந்து ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்க, ஜானை பார்த்த கெலி நாட ரெஸ்ட் ரூம்ல பார்த்த அதே ஆள் தானே இவரோட பேர் தான் ஜானான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, ஸ்டேஜுக்கு வந்த ஜான் மைக்ல குட் ஈவினிங் எவ்ரிவன், இன்னைக்கு நைட்டு எல்லாரும் டின்னரை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, உங்க டின்னருக்கான அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுவேன், ஏன்னா இன்னைக்கு என் ஸ்பெஷல் ஃப்ரெண்டோட பர்த்டே, அவனுக்காக இந்த ட்ரீட், அது மட்டும் இல்லாம அவனுக்காக ஸ்பெஷலா நான் சாங் பாட போறேன், அந்த சாங்கை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல, ஜான் சொன்னதை கேட்ட லியானுக்கு அப்பதான் இன்னைக்கு அவனோட பர்த்டேங்கிற விஷயமே தெரிய வர, ஷாக்கான லியான் என்னது இன்னைக்கு என் பர்த்டேவா, என்னோட பர்த்டே ஜானுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்டு இருக்க, அதை கேட்ட கிளேன் என்ன ஒரு ஆச்சரியம், இன்னைக்கு என்னோட பர்த்டே முந்தான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, ஸ்டேஜுக்கு வந்து ஜான் கிட்டார் பிளே பண்ணிக்கிட்டே லியானுக்காக எழுதின சாங்க பாட ஆரம்பிக்கிறான், அது இல்லாம லியானோட பர்த்டேக்கு விஷ் பண்ற மாதிரி நீ எப்பவும் ஹாப்பியா சிரிச்ச முகத்தோட இருக்கணும், நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, உனக்காக எப்பவும் உனக்கு துணையா நான் இருப்பேன்னு சொல்லி ஜான் அவனோட சாங்லயே பர்த்டேக்கு விஷ் பண்ற மாதிரியும் அது கூடவே அவனோட காதல சொல்ற மாதிரி எழுதி இருக்க, அதை புரிஞ்சுக்கிட்ட கிளேன் இவர் பயங்கரமான ஆள் தான், ஒரு சாங்லயே பர்த்டேக்கு விஷ் பண்ற மாதிரியும் அது கூடவே அவரோட காதலை வெளிப்படுத்துற மாதிரி சாங் எழுதி இருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது, சாங் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா என்ன இவர் எழுதி இருக்க சாங் கேட்கும் போது எனக்காக எழுதின மாதிரியே இருக்கு, அது மட்டும் இல்லாம இவர் பார்க்க அப்படியே என்னோட டைப்ல இருக்காருன்னு சொல்லி கிளி நம்ம ஜானை வெச்ச கண்ணு எடுக்காம பார்த்து ரசிச்சுட்டு இருக்க, இந்த சாங்க முடிச்சு டேபிளுக்கு வந்து ஜான் கிட்ட லியான் ரொம்ப தேங்க்ஸ் ஜான், உன்னோட சாங் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, உனக்கு எப்படி இன்னைக்கு என்னோட பர்த்டேங்கிற விஷயம் தெரியும்னு கேட்க, ஜான் அதுவா நான் ப்ரொஃபைல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் லியான் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லி ஜான் அவன் வாங்கிட்டு வந்த ரிங் எடுத்து லியான் கிட்ட காட்டி நீ என்ன ஏத்துக்குவியா, உன்னை பாத்துக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தருவியான்னு சொல்லி கேட்க, ஜான் சொன்னதை கேட்டு ஷாக்கான லியான் என்ன பேசுற நீ சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்க, ஜான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, லைஃப் லாங் உன் கூட வாழ ஒரு சான்ஸ் தருவியான்னு கேக்குறேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் என்ன மன்னிச்சிடு ஜான், நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தனே தவிர என் மனசுல உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, என்ன தப்பா எடுத்துக்காதன்னு சொல்ல, லியான் சொன்னதை கேட்ட ஜான் பயங்கரமா ஃபீல் ஆயிட்டு அவன் அந்த ரிங்க டேபிள் மேல வச்சுட்டு ஃபீலிங்ஸை வெளியே காட்டிக்காம லியானை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல விடு, நான் இப்படி பேசினதை வச்சு நீ என்ன தப்பா எடுத்துக்காதன்னு சொல்ல, லியான் அழுதுகிட்டே நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அது ஏன்னா நீ ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள ஜான் வேகமா ஏன்னா நீ ஹாரிய லவ் பண்ற சரிதானன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஷாக்கான லியான் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, ஜான் லாஸ்ட் டைம் நம்ம தியேட்டருக்கு போயிருந்தப்ப நீ ஹாரியவே பார்த்துட்டு இருந்ததை நான் கவனிச்சேன்னு சொல்ல, லியான் நான் தான் ஹாரிய லவ் பண்றேன், ஆனா ஹாரி என்ன லவ் பண்ணல, அது மட்டும் இல்லாம இப்ப நான் பிரெக்னெண்டா வேற இருக்கேன், என் வயித்துல ஹாரியோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, என் வயித்துல ஹாரியோட குழந்தை இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஹாரி என்கிட்ட அன்பாவும் அக்கறையாவும் நடந்துட்டு இருக்காரு, இருந்தும் என்னால பாஸ்ட்ல அவர் எனக்கு கொடுத்த கஷ்டத்தை மறந்து அவர் என்னால ஏத்துக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன், ஜான் இந்த விஷயத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லி இருக்கணும், முதல்லயே சொல்லாம உன் மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, இதுக்கப்புறம் கூட நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா தான் இருப்போம், அது மட்டும் இல்லாம உன் குழந்தைக்கு நான் காட் ஃபாதரா இருப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, அங்க நடக்கிறதையெல்லாம் தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த கிளின் என்னாச்சு இவருக்கு திடீர்னு எதனால இவரோட முகம் இப்படி வாடி போயிருச்சு, இவர் இருக்க நிலைமையை வச்சு பார்க்கும்போது இவர் ப்ரொபோஸ் பண்ண பர்சன் அவரோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு போல இருக்கேன்னு சொல்லி கிளின் என்னடா இவருக்கு வந்த சோதனைன்னு நம்ம ஜானை பார்த்துட்டு இருக்க, இப்போ ஒரு வழியா ஜானும் லியானும் டின்னரை முடிச்சு ஜான் லியான் அவனோட அபார்ட்மெண்ட்க்கு கொண்டு வந்து விட, லியான் ஜான் கிட்ட இன்னைக்கு டின்னருக்கு என்ன இன்வைட் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஃப்ரீயா விடு, நீ சேஃபா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜான் அங்கிருந்து போக, எங்க வீட்டுக்கு வந்த லியான் டோர் ஓபன் பண்றதுக்காக பாஸ்வேர்ட் போட்டுட்டு இருக்க, அப்போ அங்க போதையில ஹாரி வரான், அவன் லியானை பார்த்து லியான் நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்க, ஃபுல் போதையில முகம்லாம் சவந்து போய் கிடக்குற ஹாரிய பார்த்த லியான் ஹாரி இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ஹாரி லியான் கிட்ட இன்னைக்கு ஜானோட உன்னோட டேட்டிங் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியான் எப்படி போச்சுன்னா என்ன சொல்றது, முதல்ல நீ இங்க என்ன பண்றன்னு சொல்லுன்னு கேட்க, ஹாரி நான் இங்க உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸா விஷ் பண்ணி உனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு போறதுக்காகத்தான் வந்தேன்னு சொல்ல, ஹாரி சொன்னதை கேட்ட லியானோட இதயமே சந்தோஷத்துல வேகமா துடிக்க ஆரம்பிக்க, லியான் மனசுக்குள்ள அப்படின்னா ஹாரி இன்னும் என்னோட பர்த்டேவை மறக்காம ஞாபகத்துல வச்சிருக்காரான்னு சொல்லி ஷாக்கான லியான் ஹாரியோட முகம்லாம் சவந்து போய் நிக்கிறத பார்த்து நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, ஹாரி ஆமா லைட்டா குடிச்சிருக்கேன் அவ்வளவுதான், அதை விட இந்த கிஃப்ட்டை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிக்கோ, இந்த கிஃப்ட் வேண்டாம் நீ சொல்ல முடியாதுன்னு சொல்ல, ஹாரி சொன்னதை கேட்டு வெக்கத்துல லியானோட முகம்லாம் செவந்து போய் அவன் ஹாரிய பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதை பார்த்து ஹாரி லியானை இழுத்து டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு அவனோட நெத்தியில கிஸ் பண்ணி
பண்ணி லியான் நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். நான் இப்போ பழைய ஹாரி இல்ல லியான், நான் மொத்தமா மாறிட்டேன். எங்க திரும்பவும் உன்னை இழந்துருவனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் லியான்னு சொல்லி ஹாரி லியானை டைட்டா கட்டி பிடிச்சுக்க. ஹாரி சொன்னதையெல்லாம் கேட்ட லியான், நீங்க பாருங்க ஹாரி, நீங்க இப்போ போதையில இருக்கீங்க, அதனால வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா இத பத்தி பேசிக்குவோன்னு சொல்ல ஹாரி அழுதுகிட்டே, லியான் நீ இன்னும் என்ன லவ் பண்றியா? ப்ளீஸ் லியான், என் லவ்வ புரிஞ்சுக்க நான் என்ன பண்ணணும் சொல்லு. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை என் வாழ்க்கையில உன்னை இழந்துட்டேன், அதனால இனி திரும்பவும் உன்னை இழந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். இங்க பாரு லியான், நீ திரும்பவும் என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லி போதையில பையன் லியானை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்க. அதை கேட்ட லியான் மனசுக்குள்ள, ஹாரி ட்ரிங்க் பண்ணிட்டு போதையில குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு, நான் இந்த மாதிரி ஹாரிய பார்த்ததே இல்ல, இதுதான் முதல் தடவை, நான் கூட இவர் ரொம்ப பயங்கரமானவர் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி லியான் ஹாரிய பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள, நீ சரியான முட்டாள், நானும் குழந்தைய இன்னும் உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லி லியான் ஹாரி மேல சாஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எங்க வீட்டுல ஜேய காட்டுறாங்க, அவன் தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அப்பா அவனுக்கு லியானை வாட்ச் பண்ண சொல்லியிருந்த ஸ்பை கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதுல அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு ஜான் லியானுக்கு ப்ரொபோஸ் பண்ணதும் ஜான் அந்த ப்ரொபோஸை ரிஜெக்ட் பண்ணதை எல்லாம் மெசேஜ் பண்ணி வச்சிருக்க. அதை படிச்ச ஜே, அடடா அப்படின்னா ஜானுக்கு லியான் மேல காதல் இருக்கா, அப்படின்னா நான் என்னோட அடுத்த பிளானை போட்டு அந்த லியானை ஹாரி கிட்ட இருந்து பிரிக்க வேண்டியதான்னு சொல்லி ஜான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இதோட காதல் தீய சீரிஸ் எபிசோட் 13 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.